ஹாய் கைஸ். பெட்டா பீஸோட ப்ரைஸ் குரோத்தை பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 15 நாள் ஆன ஃப்ரை. இது வந்து கீழே வந்து ஒரு மாதிரி ஏதோ டெபாசிட்டான மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஆர்டிமியா ஆர்டிமியா பேபி பிரின்சிப் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது ஓவர் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபுல்லாக கீழே வந்து செட்டில் ஆகி இந்த மாதிரி இருக்குது. அதான் இதை ஃபுல்லாக எடுக்கிறக்கு சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இப்போ ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என்னென்னா ஸ்னெயில் இருக்குல்ல, ஸ்னெயிலை வந்து உள்ளே விட்டோம்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு ஸ்னெயில் போட்டேன். ஸ்னெயில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது ஃபுல்லாக காலியாகிட்டு. ஆனால் அதோட வேஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இது கூட பரவாயில்ல, இது சீக்கிரமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா நம்ம ஏர்ஸ் வச்சு சக் பண்ணி எடுத்துடலாம். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 15 நாள், இது வந்து ஒரு 15 நாள் ஆன ஃப்ரையோட க்ரோத்து. இப்போ தான் பேபி பிரின்சிப் வந்து ஃபீட் பண்ணியிருந்தேன். அது எப்படி சாப்பிடுதுங்கிறத பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு 20 நாள் ஆன ஃப்ரை. இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபீட் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். நான் இருக்குல்ல, இதில் தான் சக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஃபீட் பண்ணேன். இது வந்து 20வது நாள் எடுத்த வீடியோ. உள்ள அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ணேன். நல்லா ஃபீட் எடுக்குது. ஆல்ரெடி 20 நாள் ஆயிட்டு. இன்னும் ஒரு 10 நாளில் இதுக்கு ஃபீடு மாற்றணும். அடுத்த என்ன ஃபீடு கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.